வணக்கம். திங்கக்கிழமை பிறந்த உடனே தெரியுங்க மண்டே மோட்டிவேஷனை ஆரம்பிப்பீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். வேண்டியிருக்குங்க. ஏன்னா இந்த உள்ளம் இருக்கு பாருங்க, இதை உற்சாகப்படுத்துறது சாதாரணம் இல்லைங்க. ஒரு குழந்தைக்கு அது முன்னாடி ஒரு சின்ன பொம்மையை காமிச்சிட்டா அது மகிழ்ந்து போகும். அதுபோல் விருப்பமான பொருளை பார்த்த உடனே மனம் துள்ளாத மனமும் துள்ளும், நமக்கு தெரியும். ஆனால் இந்த மனத்தை துள்ள வைப்பதோடு மட்டுமில்லாமல் இதை உற்சாகப்படுத்தி உழைக்க வைக்கணும். அதுக்காக தான் திரும்ப திரும்ப இந்த செய்திகளை சொல்கிறோம். கல்வியினுடைய அருமையை எல்லாருமே சொல்லியிருக்காங்க. திருக்குறளில் கல்வியின் அதிகாரம் இருக்குது, கல்லாமை இருக்குது, அதே போல் நாலடியார்லையும் இருக்குது, எல்லாமே இருக்குது. கல்வியை சொல்லாத நூலே கிடையாது. வில்லி பாரதத்தில் கல்வியை பற்றி யார் சொல்லியிருக்கா? நீங்கள் உடனே நினைப்பீங்க, யார் சொல்லுவா? தருமன் சொல்லுவான், விதுரன் சொல்லுவான், கிருஷ்ண பரமாத்மாவோட சொல்லுவார், அர்ஜுனன் சொல்லுவான், அப்படி தானே சொல்கிறீங்க. கதாநாயகன், குருமார்கள், தெய்வம், இதானே சொல்லும். இப்போ நான் சொல்ல போகிறது யார் தெரியுமா? வில்லன் பாத்திரம்னு சொல்லக்கூடிய எதிர்நிலை பாத்திரமாகிய துரியோதன் ஒரு இடத்துல பேசுகிறாங்க. கல்வி ஒரு மனிதனை எந்த உயரத்துக்கு கொண்டு வரும்? எங்கே பேசுகிறான்? துரியோதனன் கெட்டவன் நம்ம சொல்கிறோம். ஆனால் அவன் சுயநலத்துக்காக செஞ்சான்னா கூட அருமையாக பேசுகிறான். கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் 100 பேர் 5 பேர். வாத்தியார் துரோணாச்சாரியார் 2 பேருக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டார். இவருடைய திறமையை காட்டுறதுக்காக அஸ்தினாபுரத்தில் அந்த ஊர் மக்களை பூரா ஒன்று திரட்டி ஒரு மைதானத்தில் ஒரு திறமையை காட்டுறாங்க. அன்றைக்கி மேன் ஆஃப் த மேட்ச் யாருன்னு கேட்டால் அர்ஜுனன் தாங்க. உலகமே அப்படியே வியக்குது. பாண்டவர்கள் மகிழ்கிறாங்க, கௌரவர்கள் புழுகுறாங்க, சகுனி கோவப்படுறான், குந்திக்கு பெருமை தாங்க முடியல, தான் பிள்ளை ஜெயிச்சு வர்றான்னு. இந்த நேரத்தில் இந்த மைதானத்துக்குள்ளே ஒருத்தர் வர்றாங்க. குருவே துரோணரை பார்த்து, எனக்கும் இல்லுத்திலான்னு தெரியும், நான் இதில் கலந்துக்கலாமா அப்படிங்க. இல்லை, இது அரசகுமாரருக்கானது, என்ட்ரன்ஸ் ஃபீங்கிற மாதிரி நீ உள்ளே போக முடியாது. நீ தேரோட்டி மகன் தானே? தேரோட்டி மகனெல்லாம் உள்ளே அனுப்ப மாட்டான். உங்கள் அப்பா யார்? உங்கள் அம்மா யார்? உன்னுடைய கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் என்ன? இந்த அளவுக்கு இறங்கிட்டார் துரோணர். ஏன்னா அவர் வேலை பார்க்குறது அரசாங்கத்தில் வேலை பார்க்குறாரு. எங்கள் துரியோதனங்கிட்ட அவருடைய அப்பாட்ட வேலை பார்க்குறாரு. அப்பா அவன் அப்படி தலை குனிஞ்சு போகிறாங்க. அவன் யார் தெரியுமா? மாதா, பிதா, குரு, தெய்வம்னு சொல்லக்கூடிய 4 பேராலும் கைவிடப்பட்ட அந்த கர்ணன். இப்படி வெளியே போகிறான்னு தெரிஞ்ச உடனே எந்திரிக்கிறாங்க துரியோதனன். எந்திரிச்சு அப்படியே அலற மாதிரி பேசுகிறான். எப்படி பேசுகிறான்? குருவே, ஒரே ஒரு வார்த்தை. என்ன? அவர் பார்க்குறார். அந்த வீரனை அனுமதியுங்கள். அதெல்லாம் அனுமதிக்க முடியாது, அவன் யார் என்ன ஜாதினே தெரியாது. அப்போ தாங்க பேசுகிறான் துரியோதனன். குருநாதா, உங்களுக்கு தெரியாதில்லை, ஆனால் குலம் சொல்லியோ சாதி சொல்லியோ நாம் ஒரு 4 பேரை விலக்கி வைக்கக்கூடாது. மனித இனத்தில் 4 பேரை. யார் யார் என்றால், முதல்ல சொல்கிறாங்க, படித்தவனை நீ ஒதுக்கிறாத, அவனுடைய கல்வி நமக்கு பயன்படணும். வீரர்களை ஒதுக்கிறாதீங்க. யுத்தம் வந்தால் நம்ம சாதிக்காரன்லாம் வான்னு சொல்ல மாட்டோம், நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து போய் ஜெயிப்போம். அறிவாளிகளை ஒதுக்கிடக்கூடாது. இன்றைக்கி நம்ம சொல்கிறப்பல ஐன்ஸ்டீன் போன்றவர்கள், மற்றவர்கள் எல்லாம் இப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் போன்ற விஞ்ஞானிகள் அவங்க பல்பு கண்டுபிடிச்சா நாங்கள்லாம் வாங்க மாட்டோம், அது வேறு அப்படின்னு சொல்ல மாட்டோம். அழகான பெண்ணா, அவளுக்கு ஏது ஜாதி? இந்த 4 பேரை சாதி சொல்லி ஒதுக்கக்கூடாது. இதை அவன் அழகாக சொல்கிறாங்க. கற்றவர்க்கும் நலன் நிறைந்த கண்ணியர்க்கும் வன்மைகை, உற்றவர்க்கும் வீரரென்று உயர்ந்தவர்க்கும் வாழ்வுடை, கொற்றவர்க்கு உண்மையான கோதில் ஞான சரிதர, நற்றவர்க்கு ஒன்று சாதி நன்மை தீமை இல்லையால். அப்படி நம்ம ஒதுக்கிட்டோம்னா கல்வியில் சிறந்தவர்களை, வீரர்களை, அறிவாளிகளை, அழகிய பெண்களை ஒதுக்கிவிட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் மனம் நொந்து போவார்கள், அல்லது அவர்களை வேறு யாராவது தீயவர்கள் பயன்படுத்தி விடுவார்கள். அடுத்து
சாதியை பற்றி பேசுகிறீங்களே, நீங்கள் யார் தெரியுமான்னு கேட்குறாங்க. துரியோதனை துரோணரை பார்த்து கேட்குறான். சிவபெருமான் எங்கே பிறந்தார்? மூங்கிலில் பிறந்தார். நரசிம்ம அவதாரம் எங்கே பிறந்தது? கல்லை பிளந்துக்கிட்டு வந்தது. இப்படி ஒவ்வொன்றா சொல்லி 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 முருகப்பெருமான் நெத்தியில் பிறந்தார். அவருக்கு என்ன சாதி இருக்குது? அவ்வளவு இருக்கு. நீங்கள் பிறந்தது எங்கே? கும்பத்தில் தானே பிறந்தீங்க. டெஸ்ட் டியூப், முதல் டெஸ்ட் டியூப் பேபி யாருன்னு கேட்டால் துரோணர் தாங்க. அரிபிறந்ததன்று தூணில் அரணுமேயிலாயினான் பறவை விண்ட முனிவனும் இப்பரத்துவாச மைந்தனும் ஒருவையின்கண் முன்பிறந்தது ஒன்சரத்தில் அல்லவோ அரியவன்றி முருகவேலும் அடிகளும் பிறந்ததே. இப்போ இந்த வார்த்தையை சொல்லி அப்படியே அதிர வச்சுட்டு, இன்று முதல் இவனை நான் என்னுடைய நண்பனாக ஏற்றுக்கொள்கிறேன், இவன் இன்று முதல் சத்திரியனாக அறிவிக்கிறேன், இவன் அங்கதேசத்துக்கு அரசனாகிறான், அரசன் சத்திரியன் தான் அரசனாக முடியும், நீங்கள் கேட்ட ஜாதி இதோ வந்து விட்டது, அவன் சத்திரியன், அங்கதேசத்து மன்னன், கர்ணா உள்ளவா. உள்ளே வந்து கர்ணன் திறமையை காட்டினா அர்ஜுனன் உள்பட எல்லாருமே மிரண்டு போனாங்க. குந்திக்கு ஒரு பயம் வந்தது. யார் இந்த பிள்ளை? எல்லாரும் யோசித்தாங்க. கவச குண்டலங்களோடு வந்த அவன்தான் அன்றைக்கு அந்த செயலை மாற்றி காட்டுகிறான். அப்போ தெரியுதுங்களா, நாம் ஜெயிக்கிற வரைக்கும் நம்மளை 1000 கேள்வி கேட்பாங்க. ஜெயிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, எப்படியோ ஜெயிச்சிட்டோம்னு சொல்லக்கூடாது. நான் எப்படியோ பாஸ் பண்ணிட்டேங்க சொல்லாதீங்க. எப்படியோ பாஸ் பண்ணிங்கன்னா ட்ராகன் படத்தில் மாதிரி முடிஞ்சு போகும். அப்போ உழைப்பினால் கல்வியினால் உயர்ந்தவர்களை இந்த உலகம் ஒருபோதும் ஒதுக்க முடியாது, ஒதுக்கிவிட்டு இந்த உலகம் வாழ முடியாது. எனவே நாம் கல்வியால் உயர்வோம், தொடர்ந்து படிப்போம், நாம் கற்றதை மற்றவருக்கு சொல்லுவோம், அதனால் அவர்களும் உயர வேண்டும் என்று நினைப்போம். கல்வி அத்தகைய பெருமையுடையது. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.